இப்போ நம்ம மாடல் நம்பர் ரிப்போர்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து ஓன் ப்ராடக்ட் ரிப்போர்ட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு ஓன் ப்ராடக்ட் ரிப்போர்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு ஆட் ப்ராடக்ட் அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்க ப்ராடக்டோட கேட்டகரி, ஐட்டம் அண்ட் சப் ஐட்டம் டீடைல்ஸ் வந்துட்டு இங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம கிரியேட் பண்ண மாடல் நம்பர் வந்துட்டு செலக்ட் பண்ணதும் இங்க டீடைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃபெட்ச் ஆயிரும். அடுத்து நம்ம ப்ராடக்டோட நேம் வந்துட்டு இங்க என்டர் பண்றோம். இப்ப நம்ம ப்ராடக்டோட நேம் வந்துட்டு என்டர் பண்ணியாச்சு. அதுக்கான டேக் லேபிள் இங்க வந்துட்டு நம்ம என்டர் பண்றோம். டேக் லேபிள் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே நமக்கு யூனிக்கா வந்துட்டு இருக்கணும். அடுத்து நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கான டிஸ்பேச்சோட டேஸ் வந்துட்டு கொடுக்குறோம். இன்ஸ்டாக்ல இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பேச் டேஸ் வந்துட்டு என்ன, அதே மாதிரி மேக் ஆர்டரா இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்டோட டிஸ்பேச் டேஸ் வந்துட்டு என்ன அப்படின்ற டீடைல்ஸ் வந்துட்டு இங்க கொடுக்குறோம். அடுத்தது யூசர் குரூப். இப்ப நம்ம பர்டிகுலரா ஏதாவது ஒரு யூசர் குரூப்க்கு அந்த ப்ராடக்டோட விசிபிலிட்டி வந்துட்டு டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா இங்க நம்ம டிசேபிள் வந்துட்டு பண்ணிக்கலாம். இல்ல எல்லா யூசர் குரூப்புமே வந்துட்டு நம்ம விசிபிலிட்டி வந்துட்டு கொடுக்கறதுனாலும் நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம என்டர் பண்ண ப்ராடக்டோட டீடைல்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இது எல்லாமே நமக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபெட்ச் ஆயிரும். இப்ப நம்ம சேவ் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஓன் ப்ராடக்ட் ரிப்போர்ட் வந்துட்டு கிரியேட் ஆயிரும். இப்ப நம்ம ஆட் பண்ண ஓன் ப்ராடக்ட் வந்துட்டு நமக்கு ரிப்போர்ட் பேஜ்ல வந்துட்டு ஷோ ஆகும்.